அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியோட 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 1931ல முதல் தமிழ் படம் வந்திருந்தாலும், 1940 வரைக்கும் பொங்கலுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. 1940ஆம் ஆண்டு தான் பொங்கலுக்கு முதல் தடவையா படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மக்கள் பண்டிகைக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. அந்த பண்டிகை நாட்கள்ல உறவினர்கள் வீட்டுக்கு போறது, கோயிலுக்கு போறது, இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1940ல தான் ஃபர்ஸ்ட் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. 1940 முதல் 46 வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேற்றைய பதிவில் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. 1947ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நாம் இருவர். இந்த படத்தை தயாரித்தது ஏவிஎம். டி.ஆர். மகாலிங்கம், டி.ஐ. ஜெயலட்சுமி நடித்த இந்த படத்திற்கு இசை ஆர். சுதர்சனம், வசனம் பா. நீலகண்டன், தயாரிப்பு டைரக்ஷன் ஏ.வி. மெய்யப்பன். பா. நீலகன் ஃபர்ஸ்ட் ஒரு வசனகர்த்தாவாக தான் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கு பிறகு தான் பா. நீலகண்டன் டைரக்டர் ஆகிறாரு. அதே போல் நாம் இருவர் படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை பேஸ் பண்ணி தான் கதைகள்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த படத்தோட ஆரம்பமே மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட நினைவை போற்ற ஒரு பாடலோட தான் இந்த படம் ஆரம்பிக்கும். அதே போல் மகாத்மா காந்தியோட 77வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இன்னொன்று, எந்த ஒரு படத்துக்குமே இல்லாத ஒரு பெருமை நாம் இருவருக்கு உண்டு. என்ன அப்படின்னா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பாடல்கள்லாம் இடம்பெற்ற முதல் தமிழ் படம் இதுதான். அந்த பெருமை பாரதியாரோட பாடல்களுக்கு சினிமாவில் மெட்டமைத்த பெருமை ஆர். சுதர்சனத்துக்கு உண்டு. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, விடுதலை விடுதலை விடுதலை, வாழிய நற்றமிழ், இப்படி பாரதியாரோட பாடல்கள் எல்லாத்தையுமே முறைப்படி அனுமதி பெற்று படத்தில் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. படத்தில் மொத்தம் 16 பாடல்கள். நீங்கள் நாம் இருவர் அப்படின்னீங்கனாலே அந்த ஜென்ரேஷன் ஆட்கள் கேட்டிங்கனால சொல்லுவாங்க, படத்தில் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும், டான்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. குமாரி கமலாவோட டான்ஸ் அவ்வளோ ஃபேமஸ். குறிப்பாக மகான் காந்தி மகான் பாடல்கள் அந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை பலமுறை பார்த்தவர்கள்லாம் இருக்காங்க. பாடல்களுக்காகவுமே டான்ஸுக்காகவே மாபெரும் வெற்றி பெற்ற படம் நாம் இருவர். 15/1/48 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தேவதாசி. கண்ணன், லீலா, டி.ஏ. மதுரம், டி.எஸ். துரைராஜ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் உடுமலை நாராயணகவி, இசை கே.வி. மகாதேவன், டைரக்ஷன் மாணிக்லால் டாண்டன், டி.வி. சுந்தரம். இது ஒரு பிரெஞ்சு நாடகத்தை அப்படி இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். 15/1/48 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜீவஜோதி. செர்கலத்தூர் சாமா, டி.பி. ராஜலட்சுமி நடித்த இந்த படத்திற்கு வசனம் பார்த்தன், இசை தஞ்சாவூர் ஜனார்தன், டைரக்ஷன் கே.கே. முல்தானி. 1949ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கிருஷ்ண பக்தி. பி.யு. சின்னப்பா, டி.ஆர். ராஜகுமாரி, என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் நடித்த இந்த படத்திற்கு இசை எஸ்.வி. வெங்கட்ராமன், குன்னக்குடி வெங்கட்ராமன். த மாங்க் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. எம்.எல். வசந்தகுமாரி அவர்கள் இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் தோன்றி நடிச்சிருப்பார். எம்.எல். வசந்தகுமாரி நடித்த ஒரே தமிழ் படம், ஒரே திரைப்படம் இந்த படம் தான். இந்த படத்தில் மொத்தம் 17 பாடல்கள். படம் மாபெரும் வெற்றி பெற்ற படம். 1950ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கிருஷ்ண விஜயம். நரசிம்ம பாரதி, பிரேமாவதி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் உடுமலை நாராயணகவி, கே.பி. காமாட்சி, இசை எஸ்.எம். சுப்பையா நாயுடு, சிதம்பரம் ஜெயராமன். இந்த படத்தில் பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவன் ஒரு சின்ன குழந்தையாக நடிச்சிருப்பார். படத்தோட இயக்குனர் சுந்தர்ராவ் நட்கர்னி. கிருஷ்ண விஜயம் படம் வந்தபோது பிரபல பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவனுக்கு 13 வயசு. அவர் பாலகான வினோத சபா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்டில் நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்தை தயாரித்த ஜூபிட்டர் சோமுக்கு என்ன ஆசை அப்படின்னா, குழந்தை கிருஷ்ணரா ஏ.எல். ராகவனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணி 5000 ரூபாய் கொடுத்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி ஏ.எல். ராகவனை கூட்டிகிட்டு இந்த படத்தில் நடிக்க வைக்கிறாரு. அதே போல் பிரபல பின்னணி பாடகர் டி.எம்.எஸ். அவர்கள் பாடிய முதல் பாடல் ராதே நீ என்னை விட்டு போகாதே அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற படம் கிருஷ்ண விஜயம். நரசிம்ம பாரதிக்கு தான் முதல்ல டி.எம்.எஸ். அவர்கள் பின்னணி பாடியிருப்பார். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறலை. 14/1/1950 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பொன்முடி. நரசிம்ம பாரதி, மாதுரி தேவி,
எம்ஜி சக்கரபாணி நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் பாரதிதாசன், பாடல்கள் உடுமலை நாராயணகவி, காமு ஷெரீப், இசை ஜி ராமநாதன், தயாரிப்பு மாடர்ன் தியேட்டர்ஸ், டைரக்ஷன் எல்லிஸ் ஆர் டங்கன். பாரதிதாசனோட எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பொன்முடி படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நெருக்கமான காதல் காட்சிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. தமிழில் வெளிவந்த முதல் காதல் படம் அப்படிங்கிற பேர் வந்து இந்த படத்துக்கு உண்டு. காதல் காட்சிகள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதனால் வந்து ரசிகர்கள்லாம் வந்து அதை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல அப்படின்னா, மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்த படங்கள்லேயே இந்த அளவுக்கு காதல் காட்சிகள் நெருக்கமான காட்சிகள்லாம் வந்ததில்லை. இன்னொன்று வந்து எல்லிஸ் ஆர் டங்கன் வந்து அமெரிக்க கலாச்சாரத்தில் இங்கே புகுத்தி தமிழ் சினிமாவை சீரழிக்கிறார் அப்படின்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த படத்துக்கு அதிகமாக வந்தது. அதனால் இந்த படம் வெற்றி பெறலை. ஆனால் இந்த படத்தில் எல்லிஸ் ஆர் டங்கன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கடற்கரை சம்மந்தப்பட்ட காட்சிகளெல்லாம் படமாக்கிறதுக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ்லேயே வந்து செட்டிங் போட்டிருந்தார். கடற்கரை மாதிரி செட்டிங் போட்டு அடையார் பீச்சிலேருந்து மண்ணெல்லாம் கொண்டு வந்து அழகாக கொட்டி ஸ்டூடியோக்குள்ளேயே கடற்கரையை வந்து செட்டிங் போட்டிருப்பாரு எல்லிஸ் ஆர் டங்கன். கடுமையான உழைப்பு தான். ஆனாலும் வந்து ரசிகர்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கல. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இது வரைக்கும் 1950 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 2 படங்களை பற்றி பார்த்தோம். 1940 தொடங்கி 1950 வரைக்கும் 10 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 12 படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த 12 படங்களையும் நம்ம இந்த 2 பகுதியிலையும் பார்த்துட்டோம். இதோடைய தொடர்ச்சி நாளை வரும். நன்றி, வணக்கம்.